ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுஜி பொட்டேட்டோ பைட்ஸ். இது பண்ணுறதுக்கு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம ரவை எடுக்க போகிறோம். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வரமிளகாயை மிக்சி சாரில் சேர்த்து நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொதிக்கும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பைட்ஸ் நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களோட ரவை நல்லா பொங்கி வரும் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையில் கட்டி விழுந்துடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டி தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி திரும்ப நீங்கள் கலந்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக கட்டிகள் ஏற்படாது. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டேன். இது நல்லா ஒரு களிப்பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுங்கள், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லை நீங்கள் நார்மல் சட்டி தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு களிப்பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்மளோட ரவை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் 3 உருளைக்கிழங்கு ஸ்மால் சைஸ் வேக வச்சு தோலை நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம கேரட் துருவுற மாதிரி நல்லா லேஸாக துருவிக்கணும். நம்ம இதை அப்படியே சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது, பைட்ஸ் ஒழுங்காக வராது. அதனால தான் நம்ம இதை துருவி சேர்த்துக்கிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கையில் நல்லா ஒட்டாமல் வரும். ஆல்ரெடி ரவை வேக வைக்கும் போதும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சோம். அதனால் நான் இந்த டயத்தில் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதிலேருந்து ஒரு பகுதியை பிரித்து நம்ம நல்லா லேஸாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணுறது கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சப்பாத்தி கட்டையில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை சின்ன துண்டுகளாக நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம். கடைகளில் பாக்கெட்டில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 சைடும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. பைட்ஸை பொரிக்க ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பைட்ஸ்கள் எல்லாம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். காஞ்சிடக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பைட்ஸுகளை சேர்த்த உடனே நீங்கள் கலந்து விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பஃப்லியாக எந்திரிக்கும். அந்த டயத்தில் நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். நம்ம சேர்த்த உடனேயே திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால தெரிஞ்சிடும். அதனால தான் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பஃப்லியாக எந்திரிக்கும், நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உள்ள ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பூன்லேயே திருப்பி விடுங்க, ஸ்பூன்லேயே எடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பைட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு. இதே போல் மீதம் இருக்க எல்லா பைட்ஸுகளையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம்.
அவ்வளோதான், சுஜி பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.